திஸ் இஸ் நாட் மை வேர்ல்டு. ஏ நிலா, வந்து துணியை காயப்படு. லீவ் அன்னைக்கு எவ்வளோ நேரம் தான் தூங்கிட்டு இருக்கிற? வரேன். இந்த அம்மாங்களுக்கு வேற வேலையே இல்லை. லீவ் அப்போ வேலை சொல்லி சாவடிக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. போனியா இல்லையா? போய் தொலைகிறேன். என்ன வெயில், வெயில் கூட வேலை சொல்கிறாங்க. டே சதீஷ், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் நிற்கிறேன். நீ போ. என்னது சும்மா நிற்கிறியா? சும்மா யாராச்சும் அங்கே நிற்பாங்களா? அப்படியே நில்லு நில்லு. ஏய் விடுன்னு சொல்கிறேன்ல என்ன. அறிவில்ல, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. என்ன எது தடுத்த? துலக தொட்டு போயிருப்பேன்ல. எது உலகத்தை விட்டு போறியா? உனக்கு என்ன பைத்தியம் மேட பிடிச்சிருக்கு? அதெல்லாம் இல்லை, நல்லா தெளிவாக தான் முடிவு எடுத்திருக்கேன். சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இந்த மாதிரி முடிவு எடுத்தவங்க லூஸ் மாதிரி நின்றுட்டு இருக்க? நான் சொன்னாலும் உங்களாம் புரியாது, அப்படியே சொன்னாலும் உங்கள் எல்லாருக்கும் பிரிஞ்சாதான் தான் நினைப்பீங்க. இங்கே இப்போ என்ன சொன்னாலும் கிரிஞ்சுன்னு தான் நினைப்பாங்க. பரவாயில்ல, நீ சொல்லு, எனக்கு புரியுதானு பார்க்குறேன். இந்தா இதை பாரு. என்னடா அது? ஏதோ கவர்மெண்ட் காப்பி மாதிரி தெரியுது. அதுவும் ஏதோ ட்ரீயை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், அது கவர்மெண்ட் ஆர்டர் காப்பி தான். சரி, இந்த ஆர்டருக்கும் நீ அங்கே நின்றுட்டு இருந்ததுக்கும் என்ன சம்மந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஒன்று சொல்லட்டுமா? மரத்துக்கீழே தான் சின்ன வயசுல எங்கள் அப்பா என்னை தொட்டில் கட்டி தூங்க வச்சாங்க. அப்புறம் 5 வயசுல இது கீழே தான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஏன் என் ஹைட்டு கூட இல்லை தான் நான் மார்க் பண்ணி வைப்பேன். ஒரு வாட்டி எங்கள் அப்பா நான் 12th மார்க் கம்மியாகிட்டேன்னு திட்டினப்ப கூட நான் இந்த மரத்து கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். இவ்வளோ ஏங்க, எங்கள் அப்பா அம்மா ஆக்சிடென்ட் இறந்து போனதுக்கப்புறமும் எனக்குன்னு இருக்கிறது இந்த மரம் மட்டும்தான். அப்போ நீ அந்த மரத்தோட அவ்வளோ எமோஷ்னலி கனெக்டட், அப்படி தானே? ஆமாம், அந்த மரத்தை டெய்லி மணி பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு தான் டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கும் அப்படி தான் அங்கே போனேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, சார் என்ன போயிட்டுருக்கு? இங்கே ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குப்பா. ப்ராஜெக்ட்டு மரத்தை விட்டு ஆளுங்களை வர சொல்லியாச்சா? சொல்லிட்டேன் சார், வந்துட்டுருக்காங்க. என்னது, மரத்தை வெட்டுறீங்களா? யாரை கேட்டு வெட்டுறீங்க? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இது, யாரை கேட்கணும்? இல்லை யாரை கேட்கணுன்ற? நான் பார்த்துக்கிறேன். தம்பி இங்கே பாரு, இங்கே பக்கத்தில் காம்ப்ளெக்ஸ் வர போகுது. அதில் கார் பார்க்கிங் வச்சா நிறைய கடைலாம் வைக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல மண்டி லெவல் கார் பார்க்கிங் வரப்போகுது. இதான் ஒரு ஆர்டர். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. மரத்தை வெட்டுன்னு சொல்கிறாங்க, விடக்கூடாது. எப்படியாச்சும் தடுத்துட்டு வெட்ட விடக்கூடாது. போய் கேட்போம். சார் சார் கொஞ்சம் மரத்தை வெட்டணும்னு சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். வேணாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா. கிட்ட பேசுங்க சார். சார் வேணா கேட்டுக்கூடா. சார் சார் எஸ் சார். ப்ளீஸ் சார், மரத்தில் கூடாச்சிருங்க சார், அதாச்சும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க சார். சார் 1 மினிட் சார். மரத்தில் இருக்கிற கூட எடுக்கிறது எனக்கு 1 லட்சம் சம்பளம் தராங்களா? நீ ஏன் இங்கேருந்து போறியா? இல்லை ஒன்று நானே இழுத்துட்டு போட்டோமா? ஓடா. எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், விடலை.
அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகணும், அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா, ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி பிரிஞ்சு போறது. என்ன சொல்ற? ஆமா, அந்த மரத்துல ஒரு பறவையோட கூடும் அதில் அதோட முட்டையும் இருந்துச்சு. அந்த பறவை கண்ணு முன்னாடியே இவங்க அந்த மரத்தை வெட்டி கூடு கீழே விழுந்து முட்டையும் உடைஞ்சு அந்த உயிர் இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பிரிஞ்சு போச்சு. இவ்வளவு தூரம் ஹியூமனிட்டி இல்லாதவங்களா? சி. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? அங்கே சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, தம்பி இது வெறும் மரம் தானேப்பா, அது வெறும் பறவையோட முட்டை தானே அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. இது இதோட நிற்காது. இன்னைக்கு வெறும் மரம் தானேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு வெறும் ரிவர் தானேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் லேக்கு, பாண்டு, சீனு சொல்லி சொல்லி கடைசியாக இது எங்கே வந்து நிற்கும் தெரியுமா, வெறும் மனுஷன் தானேன்னு சொல்லுவாங்க. வாட் டு யூ மீன்? ஆமாம், நாளைக்கு அதே நடந்தாலும் இப்படி தான் கேட்பாங்க. அந்த நாள் ரொம்ப தூரம்லாம் இல்லை, இப்போவே அபார்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரது முன்னே வயசான காலத்தில் பார்த்துக்காம பெற்றவங்களுக்கு இவங்களே ஒழுங்காக மெடிசன் வாங்கி தராம இவங்களே கொண்டு வர்றாங்க. நீ சொல்றது பார்த்தா ஃபியூச்சர்ல எல்லாரும் ஹார்ட்லெஸ்ஸாக மாறிடுவாங்க போல. அதனால தான் இந்த மாதிரி பீப்புள்ஸ் அண்ட் சொசைட்டிஸ்க்கு நடுவில் என்ன மாதிரி இயற்கை ரசிகளுக்கு ஹர்ட் ஆகுது. அதனால தான் இந்த உலகத்தை தொட்டு போகலான்னு அந்த முடிவு எடுத்தேன். இங்க பாரு, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் நீ எடுத்திருக்க டிசிஷன் கரெக்டானது இல்லை, புரியுதா? அப்போ இதுதான் கரெக்டு, நீயே சொல்லலாம். சி, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. டாக்டர்ஸ்க்கு எரிச்சலாக இருக்குன்னு ஜாப் கிட் பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்? ஏன்னா அது அவங்களோட டியூட்டி, தே ஹாவ் டு ட்ரீட் தெம்ல. அதே தான், இங்கே நீ தான் டாக்டர்ஸ், உன்ன மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் தான் டாக்டர்ஸ், இந்த என்விரான்மெண்ட் தான் பேஷண்ட். அதே மாதிரி இந்த பேஷண்ட்ஸை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. அதை விட்டுட்டு உயிரை விட்டுறது தான் சொல்யூஷன் நினச்சிட்டு நீ இவன் மாதிரி அங்கே போய் மொட்டமாக நின்றுட்டு பண்ண போயிட்டுருக்க. சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன நீ உண்மையிலேயே இந்த என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும்னு நினச்சா லீகலாக மூவ் பண்ணு. பப்ளிக் இது ஒரு அவேர்னஸாக மாற்று. நாளைக்கு இதே மாதிரி தப்பு நடக்க விடாமல் பார்த்துக்கோ. சரி, அப்போ ஓகே. என் ஃப்ரெண்டோட அட்வொகேட் முடிச்சிருக்கான், இப்போ சீனியர் அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் வேணா அவன்கிட்ட பேசி பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன். மச்சான், நீ சொன்னதுக்கப்புறம் அந்த கேஸை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்டா. அந்த ட்ரீயை அவங்க லீகலாகவே கட் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த ட்ரீயை வெட்டுறதுக்கு ப்ராப்பரான கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டே அவங்க வாங்கலடா. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ண இதுவே இல்லீகலாக தான் மூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ட்ரீயை வெட்டினதுக்காகவே 1 lakh வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா சொல்கிற? இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்குமே எதுவும் தெரியாதுடா. நீ சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கேஸை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் என் சீனியர்கிட்ட போய் அதை சொன்னேன். அவங்க இது மாதிரி என்னை இந்த கேஸ் எடுத்துன்னு தான் சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, இந்த கேஸில் எல்லாமே நம்ம பக்கம்தான் இருக்குது, நீ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், விடு. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், புகைப்படங்கள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் ஒரு முக்கியமான உண்மையை கவனிக்கிறது. சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் இத்திட்டத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்புதல்கள் சட்டவிரோதமானது என இந்நீதிமன்றம் அறிவிக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் இணைந்து ரூபாய் 25 லட்சம் சுற்றுச்சூழல் இழப்பீடாக மாநில சுற்றுச்சூழல் மறு சீரமைப்பு நிதியில் செலுத்த வேண்டும். ப்ராஜெக்ட் அப்ரூவல் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. பொறுப்புடைய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்படுகிறது. வெட்டப்பட்ட மரங்களுக்கு மாற்றாக 500 புதிய மரக்கன்றுகள் நடப்பட்டு 5 ஆண்டுகள் பராமரிக்கப்பட வேண்டும். வளர்ச்சி என்பது இயற்கையை அழிப்பதில் இல்லை, அதனை பாதுகாத்து முன்னேற்றுவதில்தான் உள்ளது. வழக்குதாரரின் மனு ஏற்கப்படுகிறது. என்ன சொல்றாரு? அதான் பண்ணுறேன், எடுக்க மாட்டோம். உங்ககிட்ட எத்தனை வாட்டியா சொல்கிறது?
கரெக்டான எவிடன்ஸ் என்கிட்ட கொடுங்கன்னு. இதை வச்செல்லாம் அங்கெல்லாம் என்னால் இது பண்ண முடியாதியா. நீங்கள் வேணால் வேறு ஆள் பார்த்துக்கோங்க. வந்துட்டான். சரி சரி, நான் வெளியே வந்திருக்கேன், நான் அப்புறமா கால் பண்ணுறேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கேஸ். என்னோடய ஃபஸ்ட்டு கேஸில் நான் வின் பண்ண நினச்சி கூட பார்க்கல. அதுவும் ஃபஸ்ட் கேஸில் இப்படிப்பட்ட நல்ல விஷயத்துக்கு பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் நீ தான். ஃபீல்ஸ் லைக் எ பர்சனல் விக்ட்ரி. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சரிடா சதீஷ், இவ்வளோ எமோஷனலாக கனெக்டாக இருந்த மரம் இப்போ நம்ம கூட இல்லை. அந்த மரம் கூட வேற யாரும் நட்டு வச்சது தான். அது கூட நீ இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்க. இப்போ அந்த இடத்துல நீ இன்னொரு ட்ரீ நட்டுவே, அதை லைஃப் லாங் உன் கூடவே வச்சு பார்த்துக்கோ. ஆ சரி, வாங்க போகலாம். இப்போ நீ வச்சது என்ன சீட்? இத்தனை வருஷமா இங்க இருந்துச்சுல மரம், அதோட சீட்ஸ்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தேன். இப்போ அதை தான் நம்ம நட்டு வச்சிருக்கோம். இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவன், இயற்கைக்காக எதையும் செய்ய துணிந்தவன். ஆனால் அந்த போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் தவறான முடிவை எடுக்கிறான். அவனுடைய நண்பியின் வழிகாட்டுதலால் மீண்டும் சரியான பாதைக்கு திரும்பி இயற்கைக்காக சட்டத்தின் வழியில் போராடி நியாயத்தை பெற்று தருகிறான். இது ஒரு மரத்தை பற்றிய கதை அல்ல, இயற்கையோடு இணைந்த ஒரு மனிதனின் கதை.